வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குள்ளேயும் இறைவன் ஒரு கிஃப்ட்டை மறைச்சு வச்சிருக்காருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு அது தெரியாதுங்க. ஆனா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குள்ளேயும் ஒரு உயர்ந்த நன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். குமார்னு ஒரு நபர் ரொம்ப ஆசையா ஒரு நாய் வளர்க்குறாருங்க. அந்த நாய் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுகிட்டு இருக்கு, எப்பயும் போல. திடீர்னு அந்த நாய் ஓட ஆரம்பிக்குது. இவரும் பின்தொடர்ந்து போறாரு. அதை எப்படியாவது பிடிச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா அது ரொம்ப வேகமா ஓடிடுச்சுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போய் தேடி பார்க்குறாரு. ஆனால் அந்த நாயை காணுங்க. ரொம்ப வருத்தத்துக்குள்ளாராரு. சாயங்காலம் வரைக்கும் தேடுறாருங்க, அந்த நாயை காணோம். ரொம்ப வேதனையோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவருடைய நாயை ஒரு பெண் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி நீங்க இந்த நாயை கண்டுபிடிச்சிங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு அந்த பெண் கிட்ட கேட்கிறாரு. அந்த பெண் சொல்றாங்க, ஒரு 4 தெரு தள்ளி இந்த நாய் இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தது. வழி தெரியாம இருக்குதோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தெருவா அந்த நாயை நான் கூட்டிட்டு வந்தேன். கரெக்டா இந்த தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு அதுவே கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. குமாருக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆத்மார்த்தமா அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட குமார் பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுங்க. திருமணம் பண்ணிக்கலாம்னு கூட 2 பேரும் முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அந்த பெண் குமாரை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. குமாரும் பைக்ல அந்த பெண்ணை கூட்டிட்டு போறாருங்க. குமார் தான் பைக் ஓட்டிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு லாரி குமாருடைய பைக்கை இடிச்சிருச்சுங்க. அந்த பெண்ணுக்கு எதுவும் ஆகலைங்க. குமாருக்கு தலையில பலத்த அடி. மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. ஒரு மேஜரான ஆபரேஷன் பண்ணி குமாருடைய உயிரை காப்பாத்துறாங்க. குமார் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மருத்துவர் குமார் கிட்ட வந்து பேசுறாரு. உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு தலையில அடிபட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க விபத்து ஏற்பட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே உங்க தலைப்பகுதியை ஸ்கேன் பண்ணோம். அப்போ உங்களுடைய பிரெயின்ல பெரிய கட்டி இருந்தது. இந்த கட்டி ரொம்ப வருஷமா உங்களுக்கு இருந்திருக்கு. இன்னும் சில மாதங்கள் இந்த கட்டி உங்க தலையில இருந்திருந்தது அப்படின்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்காது. சரியான நேரத்துல நீங்க இங்க வந்தனாலதான் இந்த கட்டியை கண்டுபிடிச்சு அதை ஆபரேஷன் மூலமா நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த நேரத்துல குமார் ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாக்குறாரு. தன்னுடைய நாய் காணா போனப்ப ரொம்ப வேதனைக்குள்ளானாரு. ஆனா அந்த நாய் தொலைஞ்சு போனனாலதான் தன்னுடைய வாழ்க்கை துணை அவரால் பார்க்க முடிஞ்சது. அவருடைய வாழ்க்கை துணையோட பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்ப சுற்றி உள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணோட பயணம் பண்ணும்போது இப்படி விபத்துக்குள்ளாயிட்ட, இந்த பொண்ணு ராசி இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த விபத்து ஏற்பட்டதுனாலதான் தன்னுடைய மூளையில ஆபத்தான கட்டி இருப்பதை கண்டுபிடித்து மருத்துவர்கள் அந்த கட்டியை ரிமூவ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு குமார் உயிரோட இருக்காருங்க. இதெல்லாம் குமார் அனலைஸ் பண்ணி பாக்குறாருங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமுமே அவருடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு துன்பம் மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குள்ளயுமே இறைவன் ஒரு கிஃப்டை மறைச்சு வச்சிருக்காருங்கிறத குமார் புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து தன் வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து குமார் வாழ ஆரம்பிச்சாருங்க. இப்ப ரீசெண்டா ஆஸ்திரேலியால நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. ஒரு தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளோட ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருக்காங்க. மதிய நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேடல் போட்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு போய் கடல்ல விளையாண்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கும்போது பலத்த காற்று அடிச்சிருக்குங்க. இதனால என்ன தெரியுமா இருக்கு, அந்த 4 பேருமே அந்த காற்று கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கடலுக்குள்ள இழுத்து கொண்டு போய் விட்டுருச்சுங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பேடல் போட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவிழ்ந்துருச்சு. லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தனால எல்லாருமே தண்ணியில மிதந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்ணணும்னே தெரியலங்க. அடுத்து அந்த பெண்ணுடைய மூத்த மகன் ஆஸ்டின், அவனுக்கு 13 வயசுங்க. அவனும் கடலை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் யோசிச்சு பாக்குறான், இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எப்படியாவது கரைக்கு நீந்தி போகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்றான் அப்படின்னா, பேடல் போர்டை பயன்படுத்தி அவன் பயணம் பண்றதுக்கு முயற்சி பண்றான். ஆனா கொஞ்ச தூரத்திலே அது கவிழ்ந்துருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, நீச்சல் அடிக்க முயற்சி பண்றான். லைஃப் ஜாக்கெட் போட்டனால அவனால நீச்சல் அடிக்க முடியலங்க. உடனே என்ன தெரியுமா பண்றான், போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை கழட்டிட்டு அவன் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கரைக்கு போறதுக்கு. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் ஆஸ்டின் நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இதற்கு 4 மணி நேரம் அவனுக்கு டைம் எடுத்திருக்குங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லியிருக்கான், என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி, தங்கச்சி எல்லாம் கடலுக்கு நடுவில் மாட்டி கஷ்டப்படுறாங்க, உடனே போய் காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே ஹெலிகாப்டர்ல போய் அவனுடைய அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே காப்பாத்திருக்காங்க. ஆஸ்டின் கடலுக்கு நடுவில் இருந்து 4 கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது அசாத்தியமான விஷயம்னு சொல்றாங்க, சூப்பர் ஹியூமன் எஃபர்ட்னு சொல்றாங்க. ஆனா ஆஸ்டின் இதுக்கு என்ன தெரியுமா சொல்றான், கடவுள் என் கூட இருந்தாரு, அந்த கான்பிடன்ஸ்ல தான் என்னால இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிஞ்சது அப்படின்னு அவன் சொல்றாங்க. இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்லயும் நான் வேற எதையும் நினைச்சு பார்க்கல, கடவுள் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
தொடர்ந்து நான் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சேன், அதனாலதான் இந்த விஷயத்த என்னால பண்ண முடிஞ்சதுன்னு அவன் சொல்லியிருக்கான். கடலுக்கு நடுவில் தத்தளிக்கும் போது கூட இறைவன் இந்த சூழலில இருந்து எங்களை மீட்டெடுப்பாருங்கிற நம்பிக்கை ஆஸ்டினுக்கு இருந்தனாலதான் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சுங்க. பொதுவா சவாலான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது மனம் நெகட்டிவான எண்ணங்களை தான் வெளிப்படுத்தும். இந்த சூழ்நிலையை உன்னால கடந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் எண்ணங்கள் நமக்கு வருங்க. ஆனா அந்த மாதிரி நேரத்திலையும் நமக்குள்ள ஒரு புரிதல் வேணுங்க. இறைவன் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, ஒரு உயர்ந்த நன்மை இருக்கு. அதனால திறந்த மனநிலையோட இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ள போறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த இறைவன் அந்த நேரத்துல அற்புதத்தை நிகழ்த்துவாருங்க. ஆஸ்டின் வாழ்க்கையில நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்குங்க. ஒரு 6 வயது குழந்தை தன்னுடைய வீட்டுல ஒரு குறிப்பிட்ட ரூம்ல லாஃப்ட்ல சாக்லேட் பாக்ஸ், அதாவது பரன்ல சாக்லேட் பாக்ஸ் இருக்கிறத பாத்துருச்சு. அதனால அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணுச்சு, அந்த சாக்லேட் பாக்ஸை எடுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது, குதிக்குதுங்க, ஜம்ப் பண்ணுது. 6 வயசு குழந்தையினால பரன்ல இருக்கிற சாக்லேட் பாக்ஸை எடுக்கவும் முடியாது. இருந்தாலும் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, குதிச்சுக்கிட்டே இருக்கு. இத அந்த குழந்தையினுடைய அம்மா பாத்துறாங்க. குழந்தைக்கு அந்த சாக்லேட் பாக்ஸ் வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க ஒரு ஸ்டூலை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டூல் மேல ஏறி அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி சாக்லேட்ஸை அந்த குழந்தை கையில கொடுக்குறாங்க. தனிப்பட்ட முறையில நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது எல்லாமே இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சும்மா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நம்ம சைட்ல என்ன எஃபர்ட்ஸ் நம்ம போடணுமோ அந்த எஃபர்ட்ஸ் நம்ம போடணும். எல்லா முயற்சிகளும் நம்மளும் எடுக்கணுங்க. அந்த நேரத்துல ஆஸ்டின்கிற அந்த 13 வயது சிறுவன் என்ன பண்ணா யோசிச்சு பாருங்க. தண்ணியில அப்படியே மிதந்துக்கிட்டு எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் நம்ம விடலைங்க. நீச்சல் அடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தான். ஆனா கடவுள் என்ன பண்ணாரு, அடுத்து 4 கிலோமீட்டர் கடந்து வருவதற்கான அந்த ஆற்றல் அவனுக்கு கொடுத்தாருங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 6 வயது குழந்தை அந்த லாஃப்ட்ல இருக்கிற சாக்லேட்டு அதுக்கு வேணும்னு மனசுல மட்டும் நினைச்சிருந்தா அது கிடைச்சிருக்குமா? அது வேணும்னு நினைச்சு என்ன பண்ணுச்சு, முயற்சி பண்ணுச்சு, ஜம்ப் பண்ணுச்சு, குதிச்சுக்கிட்டே இருந்தது. அதனாலதான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது குழந்தைக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்மளுடைய எஃபர்ட்ஸை முழுமையா நம்ம கொடுக்கணுங்க. நம்மளும் கடினமா அந்த நேரத்துல முயற்சிகள் பண்ணணும். அப்பதான் இறைவன் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை நமக்கு நிகழ்த்துவாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற கடமைகளை நம்ம தீர்க்கமா செய்யணுங்க. ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டோட செய்யணும். இதுதான் லா ஆஃப் டெலிபரேட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செயல்கள்ல முழு ஈடுபாட்டோட நம்ம இருக்கும்போது மிச்சத்தை இறைவன் கிட்ட நம்ம கொடுத்துடணுங்க. இறைவன் இதைதான் எதிர்பார்க்கிறாரு. உன்னோட செயல நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்துட்ட அப்படின்னா மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு தான் இறைவன் சொல்றாருங்க. இந்த வாட்டர் பாட்டிலை பத்தி 2 நெகட்டிவான விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப சின்னதா இருக்கு, ஒண்ணு. 2வது, இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற மூடி அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லை, ரொம்ப டைட்டா இருக்கு. இப்படி 2 நெகட்டிவான விஷயங்கள் நான் சொன்னதுனால இந்த வாட்டர் பாட்டில்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா, ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டதான்னு கேட்டா கிடையாதுங்க. அது அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த வாட்டர் பாட்டிலை பத்தி நான் 2 விஷயம் புகழ்ந்து நான் பேச போறேங்க. இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற இந்த கலர், இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப கை கடக்கமா இருக்கு, எங்க போனாலும் ஈஸியா அதை எடுத்துட்டு போயிடலாம். இப்படி 2 விஷயம் நான் புகழ்ந்து பேசியிருக்கேன் இந்த வாட்டர் பாட்டிலை பத்தி. இதனால இந்த வாட்டர் பாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா? கிடையாது. எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. நான் நெகட்டிவா பேசினப்பையும் சரி, புகழ்ந்து பேசினப்பையும் சரி, இந்த வாட்டர் பாட்டில எந்த மாற்றமும் இல்லைங்க. அது அப்படியே தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி தாங்க நம்ம வாழணும். நம்மளையும் சில பேர் நெகட்டிவா பேசுவாங்க, நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்மளை சில பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க. அந்த நேரத்துலயும் நம்ம பறந்து போயிடக்கூடாதுங்க வானத்துக்கு, அதையும் உள்ள எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒரு சமநிலையோட நம்ம இருக்கணுங்க. ஏன்னா மனிதர்களுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்குங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை வச்சு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வைங்களேன், நமக்கு நிம்மதியே போயிடுங்க. இந்த உலகத்துல இறைவனுடைய அன்பு மட்டும்தாங்க நிலையானது. இறைவன் மட்டும்தான் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் உங்களை ஏற்றுக்கொள்றாருங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லா செயல்லையும் இறைவனை நினைவு கூர்ந்து பார்த்து நீங்க செய்யுங்க. இறைவனுக்கு அர்ப்பணித்த எல்லா செயலையும் நீங்க செய்யுங்க. இப்படி உங்க வாழ்க்கையில எல்லா தருணத்திலையும் இறைவனை நினைவு கூர்ந்து நீங்க வாழும்போது மனசாட்சியாக இறைவன் உங்களுக்குள்ள இருந்து அற்புதமா உங்களை வழி நடத்துவாருங்க. எனக்கு பிரபஞ்சம் உணர்த்தின விஷயங்களை தான் அந்த வீடியோல நான் பகிர்ந்துக்கிட்டேங்க. இந்த வீடியோல சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுங்க. நீ விரும்பிய அமைதி, பொறுமை, சமாதானம், நம்பிக்கை, திருப்தி, தைரியம், இதை அனைத்தையும் இன்று உனக்கு வரமாக தருகிறேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.